இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் வேதத்தில் கொடுத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு வேதத்தில் முதலாவது எலியா தீர்க்கதரிசி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தர் எப்படி அவனுக்கு போஷித்தார், யார் மூலமாக அவர் கொடுத்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இப்போது இந்த எலியா தீர்க்கதரிசி என்றாலே நமக்கு தெரியும், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவன் சாதித்தவன். இன்னும் அவனுடைய வார்த்தையின் நிமித்தம் மழையும் பனியும் நின்றது. இன்னும் அவனுடைய வார்த்தையினாலே அக்கினி பட்சிக்கப்பட்ட காரியங்கள், இன்னும் யோர்தான் நதி பிறந்த சம்பவங்கள்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போது எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார். நீ கேரித் ஆற்றங்கரை அண்டையிலே ஒளித்திருன்னு சொல்ல காகங்கள் மூலமாக போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு வருடத்திலே அந்த கேரித் ஆற்றங்கரையிலே அந்த தண்ணீரும் வற்றி விட்டது. இப்போது கர்த்தர் எலியாவோடு பேசுகிறார், நீ புறஜாதியார் இருக்கிற அந்த சாரிபாத் என்ற ஒரு விதவை வீட்டிலே கர்த்தர் உன்னை போஷிக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன், நீ அங்கே செல்வாயாக என்று சொல்கிறார். இப்போ எலியா தீர்க்கதரிசி இருக்கிற அந்த கேரித் ஆற்றங்கரையும் இந்த சாரிபாத் இருக்கிற இடத்து 75 மைல் தூரம். இவங்க ரொம்ப போராடி அங்கே செல்கிற அந்த எலியா தீர்க்கதரிசி அங்கே போகும்போது பாருங்க, ரொம்ப தைரியமாக அவன் போகிறான். அந்த ஒளிமுக வாசல்ல யாருக்குமே பயந்து ஒளிந்து போகாதபடி அவன் செல்லும்போது அங்கே அந்த விதவையை காண்கிறான். அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்காங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:8-9 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவன், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, அவன் பார்க்குறான், அங்கே அந்த விதவையை பார்க்குறா. அங்கே அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சீதோன் அந்த பகுதியில் அந்த விதவைகள்லாம் எங்கே இருக்காங்க, எல்கை பகுதியில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அந்த விதவைகளை வெறுக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டின் தேசத்தில் எல்கை பகுதியிலே அவர்களை வைப்பார்கள். ஏன் காரணம்னா, அங்கே உள்ள படை வீரர், முதலாவது தேசத்தை அழிக்க வந்த படை வீரர்கள் அவங்களை அழித்து விடுவார்கள். விதவைகளை அங்கு மதிப்பதில்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த விதவையை கொண்டுதான் போஷிப்பேன் என்று சொல்கிற போது அந்த பார்க்கிற சாரிபாத்திலே அந்த விதவையை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் காகம் மூலமா போஷித்த தேவன் இந்த விதவை மூலமாக கர்த்தர் போஷிப்பார் என்று முதலாவது போய் கேட்கிறா. எனக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லி, தண்ணீர் எனக்கு கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறா. அப்போது அந்த விதவை சொல்றா, எனக்கு மாவுள்ள எண்ணெயும் இல்லை, நான் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அதை நான் சமைத்து நான் என் மகனும் நாங்கள் சமைத்து சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொல்கிறேன். இப்போது எலியா தீர்க்கதரிசிக்கு இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இப்போது அவன் பார்க்கிறா, இல்லை முதலாவது நீ எனக்கு கொண்டு வான்னு சொல்கிறான். பாருங்க, அந்த காலகட்டத்தில் அந்த விதவை, அவளுக்கு வாழ்வாதாரமே இல்லை. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எலியா பேசின பாஷையும் அந்த சாரிபாத் விதவை பேசின பாஷையும் வேறு. அந்த சீதோனுடைய பாஷையை எலியாவுக்கு தெரியாது, எலியாவுடைய பாஷை அந்த விதவைக்கு தெரியாது. அப்போ அவர் கைச்சாடையிலே அவர்கள் பேசி கொண்டார்கள் என்று சொல்றாங்க. அப்போ அந்த விதவை முதலாவது அவள் தன்கிட்ட இருக்கிறத கொடுக்கிறாள். கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த விதவை, அங்கே அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17:14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறார். அப்போ அவள் தயங்குறா. அவளுக்குள்ள ஒரு எண்ணம்னா, மாவுள்ள எண்ணெயும் இல்லை என்று சொல்லி அவ ஒரு வார்த்தையை சொல்றான், உங்களுடைய தேவன் பேர்ல நான் ஆணையிடுறேன்னு சொல்றான். ஏன்னா இந்த பெண் எப்படிப்பட்டவனா,
புறஜாதி பெண். இந்த விதவை ஆண்டவரை அறியாதவள், ஆனா அவன் உன்னுடைய தேவன் பேரையில ஆணையிடுறேன். அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு கொண்டு வா, உனக்கு எண்ணெய் மாவு குறைவதில்லை. அதே போல அவ கொண்டு வந்து கொடுக்குறா. கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் அங்க நடந்தது. அவள் அந்த எலியாவுக்கு கொடுக்கிறா. அவ என்னன்னா கொஞ்சம் அப்பத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட ஒருவேளை இது தெரிந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை மூலம் கர்த்தர் போஷித்தார் என்று சொல்லி அநேக முறை நம்ம வாசித்திருக்கோம். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்துல நாம் என்ன செய்யணும்னா இருக்கிறத கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த லூக்கா 4:25-26 அஞ்சியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோனில் உள்ள சாரெப்பத்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டால் ஒழிய மற்றொருத்தியிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட கொடுக்கும் விஷயத்துல யார் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் முதலாவது நம் இருப்பை வச்சே கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் 100 மடங்கு குறையாதபடி எண்ணெய் மாவு அவன் பஞ்ச காலம் முட்டியறவரை குறைவில்லை. அங்க இருக்கிற அவங்க கூட இருந்த எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நாம் கூட நமக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே, இவ்வளவுதான் இருக்குது. அந்த சாரிபாத் விதவை என்ன சொல்றான்னா, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு சாக போகிறோம்னு சொல்கிறா. அவள் இயலாமையே அவள் சொல்கிறா. ஆனால் கர்த்தர் அவளை கொடுத்ததின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சாரிபாத் விதவைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த மகன் திடீரென்று மரித்து விடுகிறான். அப்போது அந்த எலியா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறான், பாரு என் பிள்ளை மறிச்சு போயிட்டு. அப்போ எலியா தீர்க்கதரிசி ஓடி போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, நான் இந்த சாரிபாத் விதவை மூலம் என்னை போஷித்தீங்களே, இதனால் இந்த பிள்ளை மரித்து விட்டது என்று சொல்லி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவள் ரொம்ப வேண்டி கொள்ளும்போது அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகிறது. அப்போது அந்த சாரிபாத் விதவை கண்டு கொண்ட காரியம் என்பது 1 ராஜாக்கள் 17:34 அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். உண்மையான தேவனை கண்டு கொண்டாள். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சில சமயங்கள்ல நம்ம கொடுப்பதில் தவறி விடுகிறோம். இந்த சாரிபாத் விதவை அவள் புறஜாதியாக இருந்தாலும் கூட அவள் இல்லை, ஒண்ணுமே இல்லாத நிலைமையில வறுமையில தனக்கிட்ட இருந்த கொஞ்சம் அடையை தீர்க்கதரிசிக்கு கொடுத்து அவள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் யார் என்பதை கூட அவள் கண்டு கொண்டார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரை, இன்னும் நானும் இதே போல சாரிபாத் விதவை போல அநேகருக்கு கொடுக்கிற கரங்களை எனக்கு தரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட அப்பா, இந்த நாளிலே எலியா தீர்க்கதரிசி காகங்கள் மூலமாக போஷித்து அங்கே சாரிபாத் விதவையை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு போஷித்தது போல கர்த்தாவே, எங்களுக்கு கூட அநேகரை ஏசப்பா நாங்கள் போஷிக்கிறதுக்கு, எங்களுடைய கரங்களை நாங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏசப்பா எங்கள் இருதயத்துக்கு ஏசப்பா இருதயத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தில் எங்களுக்கு உள்ளதை நாங்கள் கொடுக்குற ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அநேக அற்புதங்களை எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள கிருபை தாங்க ஏசப்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள கொடுக்கிற ஒரு உள்ளத்தை நீங்க கொடுங்க ஏசப்பா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குற துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பெருமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென்.